கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கும்படி நான் உங்கள் மத்தியிலே நான் வந்திருக்கிறேன். ஜாய் டிவி மூலமாய் கேட்கிற உங்களுக்கு அது பிரயோஜனமாகவும், அது உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் ஊழியங்களுக்கும் உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் நல்ல ஆலோசனையாகவும் வரும் என்று நான் தேவனுடைய நாமத்தினாலே நான் அதை உங்கள் மத்தியிலே விளக்கும்படி, தேவன் எனக்கு கொடுத்த கிரியைகளின்படி வசனங்களை உங்களுக்கு மத்தியில் பேசும்படி நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு பேசுவார். நாம் எடுத்துக்கொள்வோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாய் கேளுங்கள். யாபேஸ் தன் சகோதரை பாக்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே இந்த யாபேஸை குறித்து நான் உங்கள் மத்தியிலே நான் பேசும்படி வந்திருக்கிறேன். இதனுடைய தலைப்பு தேவனை நோக்கு என்கிற இந்த தலைப்பின் மித்தமாக இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். இங்கே யாபேஸ் என்கிற ஒரு மனிதன் இருந்தார். அவருடைய தாய் அவனை நான் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி தன் இருதயத்திலே அவள் சிந்தித்து கொண்டிருக்கிறாள். அவள் இருதயத்திலே யாபேஸை அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறாள். ஆனால் இந்த யாபேஸ் யார் என்று பார்க்கும் பொழுது அவன் எல்லாவற்றிலும் அவன் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவனுடைய குடும்பத்தில் அவனுடைய வீட்டில், அவங்களுடைய சகோதரிகள் மத்தியில், அவங்க சமுதாயத்தில், அவங்க இருக்கிற அந்த ஏரியாவில் இந்த யாபேஸ் என்கிறவர் மிகவும் கனம் பெற்றவனாய் இருந்தார். நமக்கு அதில் பைபிளில் நமக்கு வசனம் இருக்கிறது. ஆனால் தன் தாய் இவனை நான் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி இவனை அற்பமாய் நினைத்து அவனை ஒதுக்கி வைக்கிறார்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவேளை உங்களையும் நீங்கள் கனம் பெற்றவர்களாக இருக்கலாம். நீங்களும் நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் குடும்பத்தில், உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் ஒரு நல்ல மகனாக மகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒருவேளை உங்களுடைய தாயோ, உங்களுடைய தகப்பனோ, அல்ல உங்களுடைய சகோதரனோ யாரோ ஒருவர் உங்களை அற்பமாக எண்ணலாம். நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், அவர்கள் உங்களை அற்பமாக எண்ணினாலும் இந்த யாபேஸ் ஒரு நல்ல பழக்கத்தை அவர் தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை உங்கள் சொந்தம் மதிக்கவில்லையோ, உங்கள் உறவுகள் மதிக்கவில்லையோ, உங்களுடைய நண்பர்கள் உங்களை மதிக்கவில்லையோ, அல்ல உங்களை பெற்றெடுத்த 10 மாதம் கருவில பெற்றெடுத்த உங்கள் தாய் தகப்பன் உங்களை மதிக்கவில்லையா? இந்த யாபேஸ் ஒரு நல்ல பழக்கத்தை கற்றுக்கொண்டான். தன் தாய் ஒதுக்கி வைக்கும் பொழுது, தன் தகப்பன் வீட்டை விட்டு துரத்தும் பொழுது, அவருடைய சகோதரிகள் அவரை வீட்டை விட்டு துரத்தும் பொழுது யாபேசிடத்தில் ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. அந்த 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களை ஒருவேளை வேலை ஸ்தலங்களிலிருந்து நீ வேலைக்கு வேண்டாம் என்று உங்களை துரத்தி விட்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்திலிருந்து நீ உதவாக்கற, நீ ஒன்றுக்கும் ஆக மாட்டாய், நீ உருப்படவே மாட்டாய் என்று சொல்லி உங்களையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டிருக்கலாம். அல்ல நீங்கள் வேலை செய்கிற ஆபீஸில் நீங்கள் தேவனுக்கு பயந்து நல்ல ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய ஓனரோ, உங்களுடைய முதலாளியோ, உங்களுடைய எஜமானோ நீ வேலை செய்ய என்று சொல்லி ஒருவேளை உங்களை அப்புறப்படுத்தி இருக்கலாம். இதே சூழ்நிலை தான் இங்கே யாபேஸ் என்கிற மகனுக்கு வந்தது. யாபேஸ் என்கிற அன்பு சகோதரனுக்கு வந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகள் வருகிறது. ஆனால் இங்கே யாபேசினிடத்தில் நாம் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். என்னவென்று சொன்னால், அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவனே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தருளும்னு வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்றைக்கு உன் பாடுகள் மத்தியிலே நீ ஜெபிக்க மறந்தாயோ, உன் சோர்வுகளின் மத்தியிலே நீ கர்த்தரை நினைக்க மறந்தாயோ, உன்னுடைய ஆபத்து காலத்தில் நீ கர்த்தரை நோக்காமல் இருக்க மறந்தாயோ, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், நீ இப்பொழுது ஆபத்தில் இருக்கிறாய், நீ இப்பொழுது மரண கட்டுகளிலே இருக்கிறாய், நீ பல கண்ணிகளிலே சிக்கிக் கொண்டு இருக்கிறாய், நீ பல பிரச்சனையிலே போராட்டங்களிலே மாற்றிக்கொண்டு இருக்கிறாய். இன்றைக்கு
இன்றைக்கு உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனை நோக்கு, இஸ்ரவேலின் தேவனை நோக்கு. நீ ஆபீஸிலே அழுது கொண்டிருக்கிறாயா? நீ இஸ்ரவேலின் தேவனை நோக்கு. உன்னுடைய ஃபேக்டரியிலே நீ அழுது கொண்டிருக்கிறாயா? இஸ்ரவேலின் தேவனை நோக்கு. அல்ல உன்னுடைய பிசினஸ்ல நீ அழுது கொண்டிருக்கிறாயா? நீ இஸ்ரவேலின் தேவனை நோக்கு. ஒருவேளை ஐயோ திருமணம் ஆகிவிட்டதே, எனக்கு குழந்தை இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறாயா? இஸ்ரவேலின் தேவனை நோக்கு. இல்லை என் பிசினஸ்ல பணம் எல்லாம் அழிந்து போய்விட்டது என்று நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? உன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கு. இந்த ஜாய் டிவி மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், ஒருவேளை நீங்கள் ஆமென் தேவனை நினைக்க மறந்திருக்கலாம், ஜெபிக்க மறந்திருக்கலாம், அவரை தேட மறந்திருக்கலாம், முழங்கால் படியிட்டு ஜெபிக்க நீங்கள் மறந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வேளையிலே ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு அந்த வார்த்தையை சுட்டிக்காட்டு கொண்டிருக்கிறார். அன்பு பிரியமானவனே, அன்பு பிரியமானவளே, இன்றைக்கு உன் தேவனை தேடு. இஸ்ரவேலின் தேவனை மாத்திரம் தேடு. இஸ்ரவேலின் தேவனை மாத்திரம் தேடு. யாபேஸ் வேண்டிக் கொண்டான், தேவன் அருளினார். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆமென் தேவனை நோக்கி நீங்கள் அவரிடத்திலிருந்து தயவையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நானும் என்னுடைய சிறிய சாட்சியை நான் சொல்லுகிறேன். நான் என் அம்மாவுக்கு, எங்கள் அப்பாவுக்கு, எங்களுடைய வீட்டில் எல்லாருக்கும் நான் ஒரு 10 வயதிலிருந்து நான் ஒரு பிரியமான மகனாக இருந்தேன். எந்த கெட்ட பழக்கமோ ஆமேன் கிடையாது. எந்த தேவையில்லாத நண்பர்களோடு நான் பழக மாட்டேன். என்னுடைய வேலை உண்டு, என்னுடைய இப்போ கிளாஸ் உண்டு என்று சொல்லி அந்த 10 வயதிலும் அப்படிதான், 15 வயதிலும் அப்படிதான், 24 வயதிலும் அப்படிதான், இன்றைக்கு 42 வயது ஆகிறது. இந்த நேரத்திலும் நான் அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் நம்முடைய வேலை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி, நம்முடைய வேலை, நம்முடைய ஆமென் ஊழியம், நம்முடைய காரியம் என்று நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ என்னுடைய தாய் தகப்பனுக்கு நான் எங்கள் ஊரிலே இருக்கும் பொழுது ஒரு பிரியமான மகனாக வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஒரு சின்ன ஆமென் ஒரு காரியத்திற்காக, ஒரு இடப்பிரச்சனைக்காக, சொத்து பிரச்சனைக்காக திருமணம் ஆன பின்பு நான் என் தாயினிடத்தில் போய் நான் கேட்டேன். நான் மிகவும் என் தாய்க்கு அருமையானவன், மிகவும் என் தகப்பனுக்கு நான் பிரியமானவன். ஆனால் இந்த சொத்து என்கிற ஒரு பாகத்தில் ஆமென் ஒரு வீடு என்கிற பாகத்திலே, பாகம் பிரிக்கிற என்கிற பாகத்திலே நான் என் தாயினிடம் போய் கேட்டேன், அம்மா நான் வாடகை வீட்டிலே வசித்து கொண்டு இருக்கிறேன், திருமணமாகி இன்றைக்கு ஆமென் நான் எனக்கு பணம் கட்ட முடியலை, வாடகை கொடுக்க முடியலம்மா, இன்றைக்கு எனக்கு எப்படியாவது அந்த ஒரு வீட்டை எனக்கு எழுதி கொடுங்க, இல்லைன்னா அந்த இடத்தை எழுதி கொடுங்க, நான் ஆமென் நான் அதில் வீடு கட்டி நான் இருந்துக்கிட்டதம்மா என்று சொல்லி நானும் என் 2 பிள்ளைகளோடு நான் அந்த வேலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். பின்பாக நான் என் தாயினிடத்தில் போய் நான் அதை போய் கேட்கும் பொழுது என் தாய் சொன்னார்கள், இல்லைப்பா இப்பொழுதெல்லாம் தர முடியாது, என்னுடைய கண்ணுக்கு பின்பாக அப்படின்னா நான் மரித்த பின்பாக என் இடத்தையும் என் வீட்டையும் நான் உனக்கு தருகிறேன், அதுவரைக்கும் நீ வாடகை வீட்டிலே இருந்து கொள் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, ஆமென் இதே நிலைமைதான் யாபேசுக்கு வந்தது. யாபேசுக்கு அதே நிலைமைதான் வந்தது. பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு கனம் பெற்றவர்களாக இருந்தாலும், எவ்வளவு வீட்டுக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுத்தாலும், எவ்வளவுதான் நாம் நல்ல பேர் வாங்கினாலும், கர்த்தர் ஒரு நாள் ஆமென் உங்களையும் என்னையும் கட்டாயம் அது புறக்கணிக்க ஆண்டவரே அனுமதிப்பார். எதற்கென்று சொன்னால் ஆமென் இஸ்ரவேலின் தேவனை தேடும்படியாக இன்றைக்கு யாபேசுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். என் மகன் என்னை தேடுகிறானா, என் மகன் என்னை நோக்கி பார்க்கிறானா, என் மகன் இந்த ஆபத்தில், இந்த இடைஞ்சல்ல, இந்த கண்ணீர்ல, இந்த நெருக்கத்தில், இந்த அவமானத்தில், இந்த குடும்பத்தின் பிரச்சனையில் என்னை நோக்கி கூப்பிடுகிறானா என்று தேவன் யாபேசுக்கு ஒரு சின்ன டெஸ்டை வைத்தார், பரீட்சையை வைத்தார். அந்த யாபேசு ஆமென் தேவனை நோக்கி கூப்பிட்டு அவன் பாஸ் பண்ணினான். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நம்ம சூழ்நிலை இருக்கும் பொழுது ஆமென் நம்ம மனிதர்களை போய் பார்க்கிறோம், பெரிய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஒரு வக்கீலை போய் பார்க்கிறோம், ஒரு பலவீனம் நோயோடு இருக்கும் பொழுது பெரிய பெரிய டாக்டர்களை போய் பார்க்கிறோம், ஒரு குடும்பத்தில் பிரச்சனை என்று சொன்னால், சமுதாயத்தில் பிரச்சனை என்று சொன்னால் ஆமென் ஊரில் இருக்கிற தலைவர்களை போய் பார்க்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டிருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி மாத்திரம் பார், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி மட்டும் பார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த செய்தியின் தலைப்பு தேவனை நோக்கு, தேவனை மாத்திரம் நோக்கு. இந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்தான். அவன் வேண்டிக் கொண்டதை அந்த செகண்ட்ல ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு உனக்கு ஆமென் ஆசீர்வாதம் வருவதற்கு தடையாய் இருக்கிறதா? உனக்கு நன்மை வருவதற்கு தடையாய் இருக்கிறதா? உனக்கு வர வேண்டிய பணம் வருவதற்கு தடையாய் இருக்கிறதா? உனக்கு கர்ப்பத்தின் கனி இல்லை என்று சொல்லி தடையாய் இருக்கிறதா? உன் குடும்பத்திலே உன்னை
யாரும் மதிக்கவில்லையா? உனக்கு உன் சொத்துக்களை உனக்கு திரும்ப தருகிறது இல்லையா? உன்னுடைய பிசினஸ்ல நஷ்டமா? உன் குடும்பத்திலே பிரச்சனையா? உன் குடும்பத்திலே பெரிய சண்டைகள் நடந்து கொண்டு இருக்கிறதா? இந்த சத்தத்தை கேட்கிற உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், யாபேசு தேவனை நோக்கினான், யாபேசு தேவனை நோக்கினான். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நீயும் தேவனை நோக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசுவை நோக்கும் பொழுது, இந்த நொடி பொழுதே இப்பொழுதே உனக்கு ஆண்டவர் சுகத்தையும், இப்பொழுதே உனக்கு ஆண்டவர் நன்மைகளையும், இப்பொழுதே ஆண்டவர் உனக்கு சமாதானத்தையும், இப்பொழுதே உனக்கு வர வேண்டிய பணங்களையும், இப்பொழுதே உனக்கு வர வேண்டிய உன்னுடைய காரியங்களையும் யாபேசை போல ஆண்டவர் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே போலதான் எனக்கு ஆமென் என் தாயும் தகப்பனும் சொன்னார்கள். பத்திரம் முடிக்கிற நேரத்திலே சொன்னார்கள், மகனே இப்பொழுது முடியாதப்பா, எங்களுடைய கண்களுக்கு பின்பாக, அப்படி சொன்னா நாங்களாம் மரித்ததற்கு பின்பாக நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார்கள். நான் எங்கள் அம்மா அப்பாட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? நான் எந்த சண்டையும் போடல. சரிம்மா நல்லா இருங்கம்மா, நான் மெட்ராஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னேன். அம்மா, நீ உயிரோடு இருக்கும்போதே உன் சொத்து எனக்கு தரலன்னா, நீ உயிரோடு இருக்கும்போதே உன் வீட்டை எனக்கு தரல அப்படின்னு சொன்னால், நீ செத்ததுக்கு அப்புறம் உன்னுடைய இடமும் உன்னுடைய வீடும் உன்னுடைய ஆஸ்தியும் உன்னுடைய பணமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நான் வீட்டில் வந்து அழுதேன். தகப்பனே, எனக்கு வீடு இல்லை, திருமணமாகி 2 பிள்ளைகளோடு நான் இருக்கிறேன், இப்பொழுது ஆமீன் எனக்கு வீடு இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி அழுதேன். அதே திருநெல்வேலி மாவட்டத்தில் கருத்தப்புலியூர் என்கிற ஊரில் கர்த்தர் எனக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு வீடை வாங்க உதவி செய்தார். பின்பு நான் அழுதேன், ஆண்டவரே இந்த வீடு எனக்கு பத்தாது என்று சொல்லி. இப்பொழுது சென்னை பட்டணத்தில் படப்பை ஏரியாவில் ஆண்டவர் எனக்கு ஒரு வீட்டையும் ஒரு சபையையும் கொடுத்து இன்றைக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், என் தாய் புறக்கணித்தது எனக்கு நல்லது, என் தகப்பன் என்னை புறக்கணித்தது நல்லது, என் உறவினர்கள் என்னை ஏமாற்றினது நல்லது. இந்த நல்ல காரியங்களினாலே நான் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நான் முறையிட்ட பொழுது ஆண்டவர் எனக்கு திருநெல்வேலியில் ஒரு வீட்டை கொடுத்தார். இன்றைக்கு சென்னை பட்டணத்தில் படப்பை ஏரியாவில் எனக்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார். நான் என் தாயினிடம் கேட்டது ஒரு வீடு, கர்த்தர் எனக்கு கொடுத்ததோ 2 வீடு. இன்றைக்கு உன்னுடைய கலக்கங்களிலே, உன்னுடைய ஆபத்திலே, உன்னுடைய கஷ்டங்களிலே, உன்னுடைய நெருக்கங்களிலே இன்றைக்கு உன்னை புறம்பே தள்ளி இருக்கிறார்களா? தேவனை தேட உனக்கு ஒரு தருணம், இயேசுவை தேட உனக்கு ஒரு தருணம் மகளே. இந்த வேளையிலே நீ இஸ்ரவேலின் தேவனை நோக்கி முறையிடு. உன் அறையிலே இஸ்ரவேலின் தேவனை நோக்கி முறையிடு. உன் வீட்டிலே இஸ்ரவேல் தேவனை நோக்கி முறையிடு. உன் பிசினஸிலே இஸ்ரவேலின் தேவனை நோக்கி முறையிடு. உன் பேங்கிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீ இஸ்ரவேலின் தேவனை நோக்கி முறையிட்டால் நீ வேண்டிக் கொண்டதை தேவன் உனக்கு அருளுவார். நீ வேண்டிக் கொண்டதை தேவன் உனக்கு அருளுவார். அன்பு மகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த வேளையில் என்னோடு கூட ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், இதனுடைய தலைப்பு தேவனை நோக்கு, நீ தேவனை நோக்கு. நாம் அப்படியே முழங்கால் படியிட்டு ஜெபிப்போமா? யாபேசின் தேவன் இந்த காலை வேளையில உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் மகளே, உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் மகனே, உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் மகளே, உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் மகளே. உன்னை யாரெல்லாம் அற்பமா நினைத்தார்களோ, உன்னை யார் புறம்பே தள்ளினார்களோ, உன்னை யார் வீட்டை விட்டு துரத்தினார்களோ, யார் உன் பணத்தை ஏமாத்தினார்களோ, அதை காட்டிலும் உனக்கு இரட்டத்தனையாக 2 மடங்கு தேவன் உனக்கு கொடுப்பார். யாபேசின் தேவனுடைய வார்த்தை உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. யாபேசனுடைய பிளஸிங் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. யாபேசனுடைய எல்லை உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. யாபேசனுடைய ஆசீர்வாதம் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற நீ முழங்கால் படியிட்டு, இஸ்ரவேலின் தேவனே என்னை காப்பாற்றும், இஸ்ரவேலின் தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று இந்த வேளையில நீ சொல்லி ஜெபித்து அழும் பொழுது உன் ஜெபத்தை அவர் கேட்பார். யாபேசு வேண்டிக் கொண்டான், தேவன் அருளினார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Thank you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.